ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாள். என்னென்னா, நாளைக்கு சனி பெயர்ச்சி. சனி பகவான் இன்னைக்கு 3 வருட காலமும் மகர ராசியிலிருந்து எல்லா ராசிகளையும் பார்த்துருந்தார் இல்லையா? இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் எல்லாருக்குமே நான் பலன்கள் சொல்ல போகிறேன். இன்றைய நாளில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் முக்கியமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மேஷராசி அன்பர்களுக்கு இன்று இந்த சனி பகவான் நாளைக்கு உங்களுக்கு லாபத்துக்கு வருகிறார். இன்றைய நாளில் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் நமக்கு வேலையில் ஒரு டென்ஷனை கொடுப்பார். எப்பொழுதுமே நம்ம ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு டெசிஷன் எடுப்போம். இந்த வேலையே வேணாம், இப்போ பேசாத ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு போயிடலாம், யார் இந்த முதலாளிகிட்ட எல்லாம் இருந்து பாடுபடுறது அப்படின்னு நமக்கு மனசில் ஒரு இது இருக்கும். குடும்பத்துலேயும் அதே மாதிரி தான். இல்லை கணவன் மனைவி ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஸ்பர் மூமெண்ட்டில் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு இருக்கலாம். நிறையா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு நிறைய இமோஷ்னல் ட்ராமா, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப நிதானமாக இருங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு சென்று தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி அகோர வீரபத்ரர் மேஷராசினியர்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சப்தமி திதியும் கூட. இன்றைய நாளில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடும் பொழுது இந்த சனியினுடைய மாற்றம் நமக்கு நன்மையை செய்யும். ரிஷபராசினியர்கள் நீங்கள் நினைக்கலாம், என்னடா சனி பயிற்சி நாளைக்கு தானே, இன்றைக்கி எதுக்காக நம்ம பரிகாரம் பண்ணணும்னு. எப்பொழுதுமே இந்த சனி மாறக்கூடிய காலகட்டத்தில் நம்மளை ஒரு உலுக்கும். கடந்த சில நாட்களாகவே இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு நம்ம எப்படி தான் இவங்களுக்கு தெரியுமோ, நம்ம லீவ் எடுக்கணும்னு நினைக்கும் போது இவங்க லீவ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்மளால் லீவும் எடுக்க முடியல. போட்டு ஆஃபீஸில் என்னமா ஒரு டென்ஷன், அண்ட் நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் கேட்டால் கூட கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு, ரொம்ப மனசில் ஒரு பாரம். இப்போது வெளியில் வேலை இல்லை, நம்ம வீட்லேயே வேலை பண்ணுறோம், ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கோம் அப்படின்னா கூட இந்த உடல் உபாதைகள்னால நம்மளால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. இன்றைக்கி இந்த செவ்வாய்க்கிழமை, நாளைய இந்த சனி பெயர்ச்சியை முன்னிட்டு இன்றைக்கி சில கோவில்களுக்கு சென்று நம்ம செய்ய வேண்டிய அதை செய்தால் வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி நமக்கு நன்மையை தரும். அந்த வகையில் ரிஷபராசி நேயர்கள் இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயர் மற்றும் கருடன், நம்ம சொல்கிறோம் இல்லையா, பெரிய திருவடி சின்ன திருவடி ரெண்டத்திற்குமே இன்றைக்கி நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. அப்பா சனி பகவானே எனக்கு 10ஆம் இடத்துல வர, அதனால் நல்ல இந்த வேலை பலு எவ்வளோதான் இருந்தாலும் கூட இதை சமாளிக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை கொடுன்னு வேண்டிக்கோங்க. மிதுன ராசி நேயர்கள் இன்றைக்கி மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாள். என்னென்னா, போதுண்டாப்பா சாமி, இந்த அஷ்டம சனியில் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு 7, 6, 7, 8 போதுமா, ஒரு 7.5 8 வருஷ காலம் படாத பாடுபட்டு போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் என்ன இருக்குது இல்லையா? ஆனால் மிதுன ராசி நேயர்கள் நிறைய இழந்திருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட மனிதர்கள் இறந்து போயிருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்ட பொருள்கள் தொலைந்து போயிருக்கலாம். பணம் விரயமாயிருக்கலாம். இப்படி பல உறவுகளை இழந்து பல நிம்மதிகளை இழந்த இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்கும். இது நான் சொலேஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, பட் உண்மையிலேயே இறைவன் எந்த ராசிக்கு ஒரு தனி அனுகிரகத்தை கொடுப்பார்னா மிதுன ராசிக்கு தான். அந்த வகையில் அதுவும் இது தனுர் மாதமாக இருக்குது. பெருமாள் கோயிலுக்கு போங்க, அழகாக தாயாரை வணங்கலாம், ஆண்டாளை வணங்கலாம். ஆண்டாள் சன்னதி, இப்போ தாயார் சன்னதிக்கெல்லாம் மஞ்சள் வாங்கி கொண்டு போய் கொடுத்து, போதும் இந்த 8ல் இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சியாகி 9க்கு வரார், குடும்பங்களில் நிறைய சுபங்கள் வரணும்னு வேண்டிக்கோங்க. கடகராசி அன்பர்கள், இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறார் இல்லையா? இந்த 8ஆம் இடத்திற்கு வரப்போகிற இந்த சனி பகவானுக்கு இன்றைய நாளில் நம்ம என்ன செய்யலாம்? செவ்வாய்க்கிழமை சப்தமி திதியாக இருக்குது, கண்ட சனி வேற. இந்த கடகராசி நேயர்கள் நிறைய விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. உடல் ஆரோக்கியம், மருத்துவ செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது தனக்கு மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களுக்கும் இந்த மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வாராகி அம்மனினுடைய வழிபாடு சிறந்தது.
மஞ்சள் மாலை கட்டிக்கோங்க. 7 வரக்கூடிய எண்ணிக்கை எடுத்துக்கலாம் நம்ம, சரிங்களா? அதனால் 7, 16, 25 அந்த மாதிரி 7 கணக்கு வரக்கூடியதில் மஞ்சள் கட்டி வாராகி அம்மனுக்கு சென்று ராகு காலத்தில் வந்து இல்லை சாயங்காலமாக எப்போவோ தீபம் போடுங்க, மஞ்சள் மாலை சாத்துங்க. இந்த கண்டக சனி அஷ்டம சனியாக மாறுறார் இல்லையா? ஸோ எந்த விதமான குறைபாடும் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடாதுங்கிற பிரார்த்தனை தான். சிம்மராசி நேயர்கள், நிறைய அந்த சிம்மராசி நேயர்களுக்கு கடன் தொல்லைகள், எதிரிகளின் தொல்லை, உடல் ஆரோக்கிய குறைபாடு, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி பல வகையிலையும் மனதில் ஒரு நிம்மதி இல்லாத நிலைமையும் இந்த சிம்மராசிக்கு இருக்கலாம். வெளியிலேருந்து பார்க்கும்போது மற்றவங்களுக்கு இவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நமக்குள்ள மெழுகு மாதிரி நம்மளே நமக்குள்ளே உருகிக்கிறது நமக்கு தானே தெரியும். அதனால் இந்த சிம்மராசி நேயர்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப சௌக்கியங்கள் இது அனைத்திற்கும் இன்றைய நாளில் இறைவனை வழிபாடு செய்து வணங்க இவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பயிற்சியானது ஒரு பெரிய ரிலீஃப் கண்டிப்பாக கொடுக்கும். 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்திற்கு போகக்கூடிய இந்த சனி பகவான் வந்து சிம்மராசி நேயர்கள் இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டியது முக்கியமாக என்னென்னா நவகிரக வழிபாடு தான். ஸோ காலையிலேயே நீங்கள் ஏதாவது ஒரு சிவன் ஆலயம், பிரதானமான சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்திற்கு 9 கிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. 9 வலம் வாங்க, 9 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் செய்ய வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு இனிமையானதாக அமையும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது இப்போ 4ஆம் இடத்துல இருக்கு இல்லையா? இது 5ஆம் இடத்திற்கு போக போகுது. ஸோ பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் நமக்கு கொடுக்குறாரு. அதனால் குலதெய்வ பிரார்த்தனை ரொம்ப சிறந்தது. வெளியூரில் இருக்க குலதெய்வம் போய் நம்ம வணங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய நாளில் இந்த குலதெய்வ பிரார்த்தனையை நம்ம வேறு எங்கேயாவது போயிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டெம்பிள் போயிட்டு நீங்கள் அன்னதானம் பண்ணலாம், வஸ்திரதானம் பண்ணலாம் இல்லாதப்பட்டவர்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமையானது நல்ல ஒரு போராட்டம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஸோ அலுவலகம் வீடு ரெண்டத்துலேயுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டே அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது சிறப்பு. தானங்களை மேற்கொள்ளவும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவானினுடைய மாற்றம் வந்து 5ஆம் இடத்திற்கு போகிறார். பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் நம்ம என்னென்ன புண்ணியங்கள் செய்தோமோ, நம்ம என்னென்ன கோவில்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கோமோ அதற்கு தகுந்த பலனை இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு பீரியட்னு தான் சொல்லணும். ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியானது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும், அதற்கு இன்றைய நாளில் நீங்கள் என்ன இறைவனை சென்று வழிபாடு செய்யலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயருக்கு சென்று அபிஷேக பொருட்கள் தானமாக கொடுக்கலாம். தேன், பால், நெய், இது மாதிரி பழங்கள், இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை தானமாக கொடுத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி வரக்கூடிய சனி பெயர்ச்சி வெற்றியை தரும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் வருகிறார் இல்லையா? ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக இருக்கணும். அடுத்த 2.5 வருஷம் வரப்போகிறார். அதனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நாம் வைக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் நமக்கே ஒரு தைரியம், நமக்கு நம்மளுடைய ராசிக்கு அதிபதியான நாள், ராசிநாதனும் அங்கேயே இருக்கிறாரு புதனோட சேர்ந்து. அதனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும். இன்றைக்கி ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு செய்வது நல்லது. அதே மாதிரி மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் கொடுக்கும். நினைத்த காரியங்களும் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்கள், இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி காத்திருக்கிறது. போதுண்டாப்பா, 7.5 சனி முடிய போகுது. ஒரு 7.5 ஆண்டு காலம் நம்மளை வந்து ஆட்டி படைத்த சனி பகவான் நம்மளை விட்டு போகிறாரு அப்படிங்கும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய நிம்மதி நமக்கு மனசில் வருது இல்லையா? ஸோ சனி பயிற்சி நாளைக்கு தான். பட் ஸ்டில் இன்றைக்கே நம்ம வந்து இந்த கிரக பிரீத்தின்னு சொல்கிறது, கிரகங்களுக்கு உண்டான தானங்களை செய்யும் பொழுதும் கிரகங்களுக்கு உண்டான இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுதும் கிரகங்கள் திருப்தி அடைந்து நமக்கு நன்மைகளை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து தனுசு ராசி நேயர்கள் எத்தனை கோவில்களுக்கு எத்தனை தானியங்களை தானம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அரிசி,
கருப்பு உளுந்து, வெல்லம், நெய், நல்லெண்ணெய். இந்த 5 பொருட்களும் நீங்கள் எவ்வளோ வேணாலும், எத்தனை கோயிலுக்கு வேணாலும், யாருக்கு வேணாலும் தானமாக கொடுங்க. தானியங்களை தானம் செய்யும் பொழுது நம்ம செய்த பாவங்கள் தீரும். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு ஜென்மச்சனி விடுது. ஸோ தனுசு, மகரம் இவங்க 2 பேருமே இன்றைக்கி பெரிய ரிலீஃப். அப்பா நாளைக்கு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எப்போ தான் இந்த சனி பகவான் நகருவார்னு தெரியலையேன்னு. பட் அதற்கான பலன்கள் நமக்கு முன்னாடியே கண்டிப்பாக நடக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த மன ரீதியான உளைச்சல்கள், அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள், இது எல்லாம் சரியாயிடும். இந்த கால் வலி, கை வலி, ரொம்ப நடக்க முடியாமல் இருந்தவங்க, இதில் இருந்தும் நிறைய உங்களுக்கு விடுதலைகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான குறைபாடுகள் எல்லாம் தீர்வதற்கு நீங்கள் இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு, அதே மாதிரி சுந்தரகாண்ட பாராயணம், ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது, இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரும். கும்பராசி நேயர்கள், சனி பகவான் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார் இல்லையா? ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த சனி பகவான் நமக்கு ஏற்கனவே 7 சனி, இதில் ஜென்ம சனி வருதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் கும்பராசி நேயர்கள் அநேகம் பேருக்கு இருக்கும். எந்த விதமான பயமும் உங்களுக்கு தேவையில்லை. நமக்கு ரோகம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கோர்ட்டு, வழக்கு, விசாரணைகள் இதில் இல்லாமல் இருந்தாலே நமக்கு போதுமானது. ஸோ இன்றைக்கி இந்த செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால அகோர வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம். அதே மாதிரி பைரவருக்கு தீபம் ஏற்றும் பொழுதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளிவரலாம். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இந்த 7.5 சனி காலம் ஆரம்பம். விரயச்சனி வரப்போகுது. உங்களுக்கு ஜென்மத்தில் ஏற்கனவே ராகு இருக்கார், 7ல் கேத்து இருக்கார். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இந்த மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாம், ஒரு பய உணர்வு, இல்லை ஐயோ பணம் கொடுத்துருக்கோமே வந்துருமா, இல்லை திடீர்னு இவ்வளோ கடன் வாங்கிட்டோமே, வீட்டை கட்டிட்டோமே, வண்டி வாங்கியிருக்கோமே, இஎம்ஐ கட்ட முடியுமா, இந்த மாதிரியான பல சிந்தனைகளும் பல பிரச்சனைகளும் நம்மளை ஆட்டி படைக்கும். ஸோ இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த பயமே தேவையில்லை. செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமானை வணங்கி கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். அதே போல் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயம், கருமாரி அம்மன் ஆலயம் சென்று இந்த சர்ப்பங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் பரிகாரங்கள் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ராகு கேது தோஷம் மற்றும் சனி பகவானின் தொல்லைகள் இருக்காது. 12 ராசிகளுக்கும் இன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை நாம் பிரத்யேகமாக பார்த்தோம். இன்றைய நாளில் இந்த கடைசி ராசியான மீனராசி, இதற்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். மீனராசிக்கு விரயச்சனி வருவதனால் நமக்கு நிறைய விரயங்கள் ஏற்படும். இதை சுப விரயமாக மாற்றலாம். உங்கள் பேரில் ஏதாவது சொத்தெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை விற்றுட்டு புதிய சொத்தை வாங்குவதற்கான நல்ல தருணம். வண்டி வாகனங்கள் மாற்றுவது, இது ரொம்பவுமே நல்லது. உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது கால்வலி, கைவலி, இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் அறுவை சிகிச்சை, இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் நம்ம அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. சனி பகவான் நமக்கு அனுகிரகமே செய்வார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தில் கொஞ்சம் உடல் உபாதைகள் அவங்களுக்கு வரும். இருந்த போதிலும் உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிதளவுக்கு பாதிப்புகள் வராது. இந்த குரு பெயர்ச்சி ஆன பிறகு 2024 இந்த மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி, நமக்கு வர வேண்டிய பணபாக்கிகள், ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லாயிருக்கும். அதனால் குடும்பத்தில் வர வேண்டிய பணம், சொத்து சம்மந்தப்பட்டது எல்லாமே 2024 குரு பெயர்ச்சிக்கு பிறகு நம்ம ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். அதுவரையில் கொஞ்சம் அமைதி காப்பது நல்லது மீனராசி அன்பர்கள். என்ன நேயர்களே, 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீன ராசி நேயர்களுக்கான இந்த சனி பெயர்ச்சி பலனையும் பார்த்தாச்சு. மீண்டும் உங்களை சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.